2026 இனிமே யாரும் சோறாக்காதீங்கம்மா. சுத்தி தாடு விடுங்க, அதே ஆகி கிடக்கும். அதே வேலை பார்த்து இனிமே திருவிழா ஆச்சுன்னா சாமியாத்துக்கு தெரிஞ்ச நீங்க போகாதீங்க. சுத்தி தாடு விடுங்க, அதே சுத்தி வந்து உள்ள உக்காந்துக்கும். எல்லாம் சுத்தி வேலை. சரி பரவாயில்ல, ஃபுல்லா சாப்பிடுறேன். திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இருக்குது? ஏன்னா நான் காப்புல சொல்லு வெளிநாடு பாக்கலாமா? நீ பணம் நான் ஓசில படிச்சுவேன், செலவுலாக படிச்சுவேன். எல்லாமே அவங்கள கொடுக்குறாங்க. போறீங்க நீங்க சும்மா துண்டு பாடம் கத்துக்கிறேன். இப்ப கேக்குறமா நீ எப்படி சொல்ற பார்க்க போறேன். சரி பரவாயில்ல, 10ல 1 போனா என்ன கேள்வியா? கணக்கு 10ல 1 போனா மீதி 9. யார பார்த்து 9 என்னமா? ஒரு நாட்டு இலவச ஆட்டாடு ஒன்ன பார்த்து 9 தான் சொல்லாத. எனக்கு பாத்தா என்ன கை பாத்தா 9 இல்ல இப்படி நடந்து பாத்தாங்க பாவி. நான் அதெல்லாம் யாரையும் நான் பச்சைப்படுத்த மாட்டேன். நீ என்ன பார்த்து 9டா? ஏய் 10ல 1 போனா என்னன்னு கேட்டா 9. 10ல 1 போறே வந்தறேன். என்ன ஏய் என்னடா நீ கூட ஏறீங்க? இல்லடா அதான் கரெக்ட்டான பதில் கிடையாது. என்ன கணக்கு போடுற நீ? ஏய் 1 அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. 10ல 1 போனா நாடதானந்தம் என் சொல்ல நாடதானந்தம் என் சொல்ல நாடதானந்தம் என் சொல்ல நாடதானந்தம் என் சொல்ல வணக்கம். மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து வேல்விழி என்ற பெயரில் சீரம் திருவார்கள். சென்னையுடைய தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா பாசமென்னும் போர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் அழகை ரசிப்பது தானே வாழ்க்கை பூந்தோட்டம்
காவிய சிந்து பாட வேண்டும் காவிய சிந்து நினைவுகள் எல்லா நாளும் நாதா மறவேன் உன்னை நாதா மறவேன் நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே தாயும் தந்தை நீங்கள் தானே தாயும் தந்தை தாங்கிடும் இதயம் நாரா மறவே உன்னை நாரா மறவே நாரா மறவே உன்னை நாரா மறவே உங்கள் ஆசை மகள் அன்பு மகள் வேல்விழி வாழ்த்துங்கள் அப்பா அப்பா அண்ணா ரமணி தன்பார் தேவன் வெள்ளி கிண்ண தமிழகத்தின் நிலைமை காட்டு வருங்காலத்தில் வாழக்கூடிய அருமை செல்வன்பா நீ இன்று போல் என்றென்று இருக்க தந்தை உன்னை உறவார வாழ்த்து சரிங்கப்பா அப்படியே ஆகட்டப்பா அப்பா சொன்னாரு வந்து ஆமா இவ்வளவு நாள் எங்க போயிருந்த வாய் கொடு எங்க போயிருந்தேன் சார் நான் ராத்திரி பீவரம் இறை வரும் ஆமா ஆமா கம்மிடா டேய் ஏமா என் நம்ப இல்ல வெளிநாடு போய் அந்த பட்டம் வெளிநாடா? ஆமா நம்ம பேசுற வெளிநாடு பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுற வெளிநாடா ரொம்ப தொழிலுக்குது எப்படிட்டா போறீங்க நந்து போறீங்களா பஸ் போறீங்களா மாட்டு வந்து போறீங்களா பிளேன்ல போயிட்டு வந்தம்பா இல்லன்னா ஏரோப்ளேன் கீழப்பலாம் ஐயோ ஏறப்பலாம் கீழே ஊர் பத்து இருக்குதே ஆமா. மேல பார்த்தா சின்னதா தட்ட அப்ப உங்களெல்லாம் குட்ட குட்ட ஆக்கி ஏற்றுவாங்களா அப்படி இல்லப்பா அது கீழ இருந்தாலும் பெருசா தான் இருக்கும் அது மேல போனாலும் பெருசா தான் இருக்கும் ஆ. நம்ம தூரமா இருந்து பாக்கிறதுக்கு அது சின்னதா தெரியுது அட எட்டு நின்னு பார்த்தா எல்லாம் சின்னதா தெரியும் ஆமா. அட விடுமா சின்னதா தெரிஞ்சுனா பெருசா தானே அவ்வளோ தோலும் போறேன் ஆ. திடீர்னு பசி அடிக்குது மேல எங்கன்னா பஞ்சோர் ரோட்ல கட்டி இறங்கி சாப்பாடு போடுறாங்களா இல்ல புளி சோறு தயிர் சொல்லலாம் கலரி ஏத்து போறீங்க ஆமா அது டவுன் பஸ் டவுன் பஸ் உங்களுக்கு பிரியாச்சே எனி டவுன் பஸ் பிரின்னு சொன்னா ஒரு பஸ் கூட காலி கிடையாது எல்லாம் புல்லு தான் பாடி பிச்சின்னு போகுது இதுக்கு மேற்பட்டு இன்னும் ஃப்ரீயா தான் ஆகும். அவ்வளவுதான் இனிமே எல்லாரும் பிரியா எல்லாம் பிச்சின்னு போக வேண்டியதான் வண்டி ஆள் ஒரு பக்கம் தொங்கின்னு போக வேண்டியதான் எல்லாம் அதுலயே இருக்கு ஏறப்பழம் உள்ள ஆமா. ஏமா ஏறப்பழம் உள்ள அடிப்பறி போட்டா ஏறப்பழம் பச்சினா என்ன சுற்றி போட்டா வரும் சுச்சியா ஆமா. எல்லாம் சுச்சி காலம் மாறி போச்சு 2026 இனிமே யாரும் சோறாக்காதீங்கம்மா சுத்தி தான் விடுங்க அதே ஆகி கிடக்கும் சுத்தி விடுங்க அதே வேலை பாட்டு கிடக்கும் இனிமே திருவி ஆச்சுன்னா சாமியாத்து தெரிஞ்ச நீங்க போகாதீங்க சுத்தி விடுங்க அதே சுத்தி வந்து உள்ள வாக்காதீங்க எல்லாம் சுச்சி வேலை சரி பரவாயில்ல ஃபுல்லா சாப்பிடுற திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இருக்கு காக்கா அதுக்கு எடு இருக்கு ஏரோப்ளேன்லயே இது? மேலே இருக்கு வீரப்பா மேல பார்த்து சொல்ல கேட்க போவீங்களா அப்ப கீவன நடந்து போனா தள்ளுவன் சாப்பிடுவீங்க சீ செட்டரி கராச்சுன்னா ஐயோ கீழே வையாது அது. ஏய். அதுக்கு தனி சேஃப்டி ஓ அது ஒரு பார்சல் பண்ண ஆரம்பிச்சீங்களா ஓ மை காட் நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் ஆனா கக்கா பார்சல் பண்ணி முதல்ல பாத்துக்கிறேன் சரி பார்சல் பண்றீங்களே பிச்சில செத்து அப்படியே திரும்பி ஆமா குறிச்சில வாய் பறச்சி நான் அடிக்காங்க அதுக்கு நான் கடையா பேசுறேன் வாய்கள சரி ஐ லவ் யூ ஏய் ஐ லவ் யூ சொன்னாங்க ஐ லவ் யூ ஏய் ஐ லவ் யூ சொன்னாங்க ஒரு நல்ல நல்ல யாரும் அது ஐ லவ் யூ ஏம்மா, சத்தியம் I love you மா. ஏய் நான் நாட்டில யார் காவல் கர்மையோ ஐ லவ் யூ அண்ணா பாது தவறான வார்த்தை. எவன் சொன்னா? நான் சொல்றேன் கிடையாது ஐ லவ் யூ அன்பான வார்த்தை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது நம்ம கண்டுபிடிச்சதுல வெள்ளக்காரன் ஐ லவ் யூ அன்பான வார்த்தை அப்பாவை சொல்லலாம் ஐ லவ் யூ அம்மாவை சொல்லலாம் ஐ லவ் யூ ஆயாவை சொல்லலாம் ஐ லவ் யூ தம்பி சொல்லலாம் ஐ லவ் யூ எல்லாரும் சொல்லலாம் ஐ லவ் யூ
ஆனா அந்த அரைக்குறையா லவ் பண்ணு போய் அதுதான் கேட்டு குடிச்சு வர ஆகிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ மாமா சொல்லி சொல்லி குடிச்சு வர ஆகிடுச்சு. ஐ லவ் யூ அன்பான வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ 3, I love you 4, ஐ லவ் யூ 4, 5, 6 என்ன பண்ற அச்சுடா ஆட்டாது. ஐயோ இன்னும் முழுவாதுங்கடா. என்ன கல்யாணம் ஆகல இது ஓடு ஒரு மாதிரி கேள்வி கேட்கறாங்க. எல்லாம் நாவாதே உட்கார்ந்து வாங்கிக்கினியா? பாவி காலம் மாறி போச்சுடா. 2026 நிலத்தை பட்டா பண்றதுக்கு முன்னே சேர ஓடி பாய் போடு. வயித்துல தாலி வயித்துல புள்ளி வாங்கி பண்ணா யாரா இந்த முன்ன போக பின்னால காலி தூக்க மாட்டான். முன்னாடியே தூக்குவான். இவள வாங்கிட்டு வந்தா சத்தியமா உனக்கு ஆம்பளை வாங்கிட்டான். எப்படி சொல்ற? கூட்டாக்குது சப்பியா இருக்கும். என் காய புடிச்சுட்டு என்ன கூட்டு போய்கிட்டு. வாய் போடு. யாரா ஒரு பெண்மொழி பொம்பளை குழந்தை போறாங்க ஆம்பளை போவாங்களா? என் காய கண்ணு தெரியாது. என்கிட்ட கூட்டு போவோம். நாங்க போய் இஷ்டு போட்டுக்காரு. அப்பதான் பண்ணி தெரியாது. உனக்கு குழந்தை பண்ணி அங்க போவா. நான் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் ரெடியா உட்காந்துப்பான். கத்தி வச்சுருப்பாங்க செய்வர் மாதிரி. கோவா கோவாடே தூக்கி போடா, கோவா கோவா தூக்கி போடா, தூக்கி போடா. ஒரு குழந்தை கூட ஆஸ்பத்திரி போய் போறாங்க. போன உடனே ஆபரேஷன் பண்ணி அனுப்பிச்சிடான். செஞ்சிடான். எனக்கு உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது. 10 மாசம் எங்கிட்ட வலிக்கும். மாமா ஆபரேஷன் பண்ணது மாமா, வயிற்று வலிக்கு மாமா, தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்க. நாங்க கேன் தண்ணி தூக்கி நாலு கோவரா ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் தண்ணி தூக்கி நடந்தா ஓ செய்யலாம், தப்பு கிடையாது, செய்யலாம். ஆனா அதே பழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். என் வீட்டுக்காரர் எடுப்பா தண்ணி, என் வீட்டுக்காரர் எடுப்பா தண்ணி. எவ்வளவு உங்களுக்கு கஷ்டம். சரி பரவாயில்ல விடு. ஏதோ ஒன்று அறம் விட்டு தள்ளு. வெளிநாடு போய் பட்ட படி பச்சை, வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆட பண்ணி பார்க்க போறேன். கேள்வி கேட்க போறேன். வெளிநாட்டு வாத்தியார் எப்படி கத்து கொடுத்துக்கிறான்னு பார்க்க போறேன். ஏன்னா நான் காப்புல சொல்லு வெளிநாடு பாக்கலாமா? நீ பணம் நான் ஓசில படிச்சுவேன், செல்வலாக படிச்சுவேன். எல்லாமே அவங்கள கொடுக்குறாங்க. அப்ப எதுக்கு போறீங்க நீங்க? சும்மா துண்டு துண்டு அப்படி பாடம் கத்துக்கிறேன். இப்ப கேக்குறமா நீ எப்படி சொல்ற பார்க்க போறேன். சரி பரவாயில்ல. 10ல் 1 போனா என்ன கேள்வியா? கணக்கு கணக்கு 10ல் 1 போனா மீதி 9. யார பார்த்து 9 என்னமா? ஒரு நாட்டு இலவச சாத்தானு உன்னை பார்த்து 9 சொல்லாத. எனக்கு நான் பார்த்தேன், நான் கை பார்த்தேன். 9 இல்ல இப்படி இப்படி நடந்து பார்த்தேன். பாவி நான் அதெல்லாம் யாரையும் நான் கொச்சப்படுத்த நீ மாட்டேன். என்ன பார்த்து 9 ஏய் 10ல் 1 போனா என்னன்னு கேட்டா 9 10ல் 1 போறே வர்றேன். என்ன? ஏய் என்னடா நீ கூட இல்ல அதான் கரெக்டான பதில் கிடையாது. என்ன கணக்கு போடுற நீ? அவங்க தூக்கிட்டு இருக்கிறாங்க. 10ல் 1 போனா வெறும் 0 தான். எப்படி 10 போடு. இது 1 இது 0. அது 1 போயிடுச்சுன்னா என்ன இது? அதான் சொன்னேன். அத சொல்லி ஆமா நான் 1 2 3 4 நான் என்னைக்கு சொன்னேன்னா 10ல் 1 போனா என்னன்னு தாங்க. 10ல் 1 போனா 0. அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமா அண்டர்ஸ்டாண்டிங். சரி வேற இன்னொரு கேள்வி. 10 தலைவன் கல்லு தெரியும். பாவி நான் தலைய வெட்டிட்டு போயிடுவோம் போல. அப்படி கிடையாது. தலைவன்னா கண்ணு தெரியும். அவன் யாரு? செஞ்சு வாங்குறவங்க. அவன் சாவறான் போச்சு மாறு பண்றான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கேள்வி அவன் யாரு எனக்கு தெரியாது. தெரியாதா? என்னமா சித்திர மாசம் வந்துச்சு கூட தெரியாதுங்கிற. நான் கேட்ட கேள்வி பதில் என்னமா? பணம் தான். அது சிவனாதான் கண்ணு தெரியும். அப்புறம் சொல்லி தராங்கம்மா, சொல்லி தராங்க. சரி இன்னொரு கேள்வி. ஒரு மரத்துல ஒரு காய் ஆச்சு, பழமாவுது, மறுபடியும் காய் ஆகுது. அது என்ன காய்? ஒரு மரத்துல காய் காய்ச்சி பழுத்து கீழே கொட்டி அது காய்ச்சி போய் மாதிரி 2வது காயால் ஆகாது. மறுபடியும் காய் ஆகுது. அப்படிப்பட்ட காய்க்கு இந்த டெல்மி கமான் என்ன எடுக்கிறதுக்கும் தெரியல. தெரியல. ஓ மை காட். அது என்ன காய் தெரியுமா? எலுமிச்சை காய். எப்படி முதல்ல காயா பழமாவுதா? பழமானோன்னா 5 ஊறுகாய் போட்டாங்கன்னா அது என்ன சொல்றீங்க? ஊறுகாய். ஊறுகாய். காய் காய் பழம் ஊறுகாய். மறுபடியும் காய் ஆகுது. நோ ப்ராப்ளம். நான் அப்பன்னு விட்டீங்க. விலைவாசி ஏறி போச்சு. எவனா தள்ளி போட்டு உட்காந்து ஏதோ வெளிநாட்டு வந்த பேசிருக்க நீ தள்ளி முடியாது. எங்க அப்பா விட்டுட்டாரா? எங்களால பணம் சொத்து நிறையாடா? யாரு மூட்டு பணமா? எல்லாம் எங்க வீட்டு பணம். வரி துட்டு, வரி துட்டு, கொயா வரி, வீட்டு வரி, அந்த வரி. வயசாரி இவரு ஏறி வந்தாரு. இவங்க தாத்தா சேடு வந்தாங்க. இவங்க வாயா நாத்து போடுறாங்க. தலையை நாங்க செய்ய பொண்ணு வந்து என்னன்னு பேசு. அப்பா அயல்நாட்டை படித்தவனை எதற்கு அழைக்க? எதற்காகப்பா? இப்போ நீ கண்ணி
பருவத்தை விட்டு பங்கமனம் விட்டான். உனக்கு ஏற்ற வரலை பார்த்து மனமுடித்து விட்டால் என் கடமை தீர்ந்திருந்தான். அப்பா எனக்கு என்ன வயதாயிருச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க இல்ல இல்ல அப்பா பயப்படுறாரு. அதாவது வேலைக்கு போட்டு திரும்பி வந்தாலும் தெரியல. ஆனா என்ன ஓடி போட்டு போயிருக்கிறாரு. வாய் மூடி. என்னுடைய அப்பா என்ன அந்த மாதிரி எல்லாம் வளர்க்கல. என் அப்பாவும் அது போல வளர்க்க தெரியாது. அதுவே போய் அதுவே ஓடும். டேய், என் மகன் ஒரு நெருப்பு. அதை நெருப்பு சொல்ல அவன் சீரியல் போட்டு விடுமா. ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இளவரசி இன்புற்றால் வாழ செல்வம் பெற்றார். வயது முதிர்ந்த திருமணம் செய்தா பிள்ளைய பிறக்காது. அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லலப்பா. எனக்கும் திருமணம் செஞ்சுக்கணும். நிறைய குழந்தைகள்லாம் ஒரு டேஷன் பத்துக்கா எவன சண்டை வந்தா போய் வச்சு வாங்குறான். எப்ப என் 4 புள்ளி வச்சுக்கிறான் அவன் தான் ரவுடி அந்த ஊர்ல. ஒரு மனிதனுக்கு பணபலம் இல்லைன்னா பணபலம் இருக்கிறது. நிறைய குழந்தைகளை பத்தின புருஷனா கூட வாங்கிட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்குப்பா. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுட்டு போயிட்டு அந்த வயதான காலத்துல கடைசி காலத்துல கூட யாருக்கும் யாரு பாத்துப்பாங்க. எனக்கு என்னவா குறை? நமது நாட்டு மக்கள் இருக்காங்க. இப்ப பிரியாணி உள்ளது சாப்பிட்டு ரெடியா சரி நாடு கொள்ளை நாடு. அதாச்சு காவல்கார உங்களுக்கு ஓலை வந்துக்குது. ஐயா ஓலையா என்ன வாழ்ந்து எனக்கு கேட்டாலும் என்னங்க சொல்றது? உங்களுக்கு நிகழ்ந்த வந்திருக்கிறது. என்ன நோக்கி இல்லங்க நீங்க எதுனா பேசுன்னு பார்த்தேன். வேற என்ன பண்ண போற ஐயா? இந்த நிகழ்ச்சி எனக்கு எவன் போடுவோம் போட்டா கணக்காரம் போடுவான். எஜமா எஜமா இந்த யாராவது பிகிற லட்டு போட்டுக்கிட்டே பார்க்கத்தான் பெல்லுல பிகிற பாரு. அப்பதான் முத்தமுடி சொல்லு பல்லு முட்டாது. இந்த வயசு தான் நீங்க அலையிறீங்க லோன்னு அது கொடுத்த முத்தாங்க. முளைநாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரையப்படுவது யாரு? மணிநாட்டாளக்கூடிய மணிமாறவன் எனக்கு சேர வேண்டிய கப்பபடம் 3 ஆண்டு கவனம் செலுத்த இந்த லீதம் கண்ட ஒரு வார கட்டளை கப்பபடம் செலுத்தக்கூடிய முன்னாள் குடிக்கிறது மீசை அடக்கு 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 தான் துண்டாக்கிட்டு உக்கால வச்சு பலா கொட்டை இவன் தூதுவனாக வந்தவன். அம்மா எய்தவன் அங்கிருக்க தூதுவனை வந்து நீ ராவணா நான் கும்பகர்ணா ஒரு ஆலோசனை அவன் ராமன் பாவ தூக்கிட்டாரு. ஐயா பகவனார் இருந்தால் வந்தால் வாழ வைத்த தமிழ் மண். நீ விரோதியா இருந்தால் என் நாட்டிய உணவு இருக்கு. உணவறிந்து உண்ணானுக்கு ஆனால் அவன் எப்போ இருக்கிற போர் போதை பழத்தை பெற்று எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்துட்டா சாப்பாடு போட்டு அனுப்புறது கடமை. உள்ள ஒரு குவார்டர் ஒரு பிரியாணி இது சாப்பிட்டு போ. ஏன் தரேன்னு கேளு. போருக்கு வந்து நான் சண்டைக்கு வந்தனா நீ என்ன எதுவும் பண்ண கூடாது. போட்டு அடிச்சுங்களா படையெடுத்து என்ன பண்றது? மாற்றான் விளையாடுக்கு உழவுக்கு ரொம்ப இதற்கெல்லாம் காரணம் யாரு? நமது முப்படை தளபதி ஆனவன். இதுவரை இவன் என்ன செய்து மணிமணி நாட்டை ஆண்டு வரும் மணிமகனுக்கு அருகாமையில் முப்படை தளபதி என்று பெயர் பெற்ற அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி சென்று மன்னரை சந்திக்கணும்.
என்ற குரல் கேட்டால் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் இதுவரை நான் உன்னை நம்பி மாற்றான் படையெடுக்க உன்னை நம்ப நாட்டாரு நானே ஒரு பாட்டு கூட 10 பேர் தூக்கி போட்டாங்க ஒரு அச்சனா முன்ன 10 பேர் பின்னாடி 10 பேர் நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அண்ணா படை கிளவியானவனே கட்டளை கட்டளவா கனே வைக்கலவா இப்பளே கட்டளை கட்டள உள்ளரோடு சென்று மோகட்டாஜி செலுத்தின் அதற்கு மணிப்பா கட்டளை நீங்கள் எதிரிகளை தலைகள் வந்தாத்தோடு இல்லை என்ன சித்தனை எடுத்து போறீங்க எதிரிகளை நான் துச்சம் செய்து போகிறேன் பணைய மட்டும் அரையோடு அலையா பணமும் தாத்தாங்க பார்த்து வந்து இந்த முறையா வெற்றிகள் சீக்கிரம் வந்து சாகட்டமல்ல எப்படி வேலை சேர்க்க பச்சி காட்சி ஏதோ ஒரு விதிவத்தை அவங்க வெட்டுவா போறது பார்த்தாங்க இந்த ஆள் படி எடுத்து எள்ளி போப்பான் இப்ப நாட்டை பாதுகாப்பு நம்ம நாட்டிய கோட்டை காவல் நாகப்படில் ஆமா அவன் இருக்கிற நம் நாடு கதிகலங்க நல்ல மனுஷன் அவன் ஏற்கிற விதியா ஆண்டவன் தூக்கி அவன் இருந்தபோது அவனோட சின்னம் திரு குழந்தை கதிரவன் என்ற ஒரு பிள்ளை இருந்தான் அப்படியா அவன் இப்போ திருமண வயதில் இருக்கிறான் சரி அவனுக்கு நாட்டை ஒப்படைத்து சிரிப்பவர்கள் மனித ஜாதி சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருகமோடு நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு ஞானம் போனவரை மனிதன் சட்டமாகுமா இதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்ட வேண்டுமா ஞானம் போனவரை மனிதன் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பத உண்மை தன்னை உமையாக்கி தலைகுனியே வைப்பத தலைகுனியே வைப்பத அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு தோட்டக்காக்க போட்ட வேறு பயிரை தின்பது இதை கேள்வி கேட்டாலும் நாம பார்த்து நிற்பது தோட்டக்காக்க போட்ட வேறு பயிரை தின்பது இதை கேள்வி கேட்டாலும் நாம பார்த்து நிற்பது நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரவாறு கேட்கிறேன் பூனையல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு வணக்கம் பொறுத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதினும் கூன் குருடு செவடராய்ப்பினி நீங்கி பிறத்தல் என்றார் அப்பையார் அது கேட்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவரனைத்து சேர்த்துய காய்த்து நாட்டிலே மனுபுர நாட்டில் முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன் எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக காயுவது பொல்லடா சிவன் காற்றாட இந்த பையடா மானக்குலவனார்கள் செய்தே இந்த மண்பாண்டை ஓடடா மண்பாண்டை ஓடடா உருண்டையான ஓர் உலகம் அதில் வாழுகின்ற
வாழ்கின்ற மானிடம் உருண்டையான ஓர் உலகம் அதில் வாழ்கின்ற மானிடம் வீணான நம் நாட்டில் வாழ்வதே பெருமானமடா வாழ்வதே பெருமானமடா உடல் அந்த எலும் மன்னரும் கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும் உடல் அந்த எலும் மன்னரும் கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும் உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே ஊர்ந்து வரும் பாம்புக்கோர் பல்லில் விஷம் உண்டு கால்கள் உள்ள நாய்களுக்கும் பல்லில் விஷம் உண்டு எனக்கோர் தந்தத்தில் விஷம் உண்டு 16 முறை சேலை கட்டும் ஆந்தருக்கு உடம்பெல்லாம் விஷம் உண்டு உடம்பெல்லாம் விஷம் உண்டு உடல் அந்த எலும் பண்ணரும் கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும் உடல் அந்த எலும் பண்ணரும் கொழுத்து பழுத்து பொழுத்து நரம்பும் உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே உடலை நம்பாதே மனிதா உறவை நம்பாதே குருடனை பார்த்து குறுக்கன் இல்லாதே செவடனை பார்த்து சிரித்து கெடாதே ஊமையை பார்த்து வார்த்தை வளர்க்காதே நீ வார்த்தை வளர்க்காதே அம்மனே உன்னை மறவேன் என்று சத்தியமாக நித்திய சொல்கிறேன் அம்மனே உன்னை மறவேன்